வணக்கம் மேஷராசி நேயர்களே, இது 2024 மார்ச் மாத ராசி பலன். உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் முதல் ராசியிலும், கேது 6ஆம் இடத்திலும், சுக்கிரன் செவ்வாய் 10ஆம் இடத்திலும், சனி பகவான் புதன் 11ஆம் இடத்திலும், ராகு 12ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். இத்தகைய கிரக சூழ்நிலையில் உங்களது மார்ச் 2024ஆம் ஆண்டு ராசி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். குரு பகவான் 1ஆம் வீட்டிலேயே இருக்கிற காரணம் அவ்வளவா நல்ல ஒரு பலனை கொடுக்கல. ஆனாலும் குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கும் பொழுது அது நட்பு கிரகமாக மாறி ஒரு சில நன்மைகளையும் தருது. அது என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பழைய வியாபாரம் அல்லது பூர்வீக வியாபாரம் ஏதாவது செய்து வந்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் அகலும். மாணவர்கள்லாம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன், விசா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அதெல்லாம் கைகூடி வரும். பழைய சொத்து விவகாரங்கள், வில்லங்கம் போன்ற விஷயமெல்லாம் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். பெரியவங்க மகான்கள் கிட்டேருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் மன நிம்மதி அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் தோன்றும். அது நல்லபடியாக பாசிட்டிவாகவும் நடந்தேறும். அடுத்ததாக ராகு 12ஆம் இடத்துலையும் கேது 6ஆவது இடத்துலையும் இருக்கிறதும் அவ்வளோ உகந்த இடம் இல்லை. ஆனாலும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு இருக்கிற இடமும் கேது இருக்கிற இடமும் இந்த மீன ராசியிலையும் கன்னி ராசியிலும் இருக்கிறது நட்பு கிரகமாக இருக்குது. அந்த நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு கிரக சஞ்சார நிலை ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கறது. பழைய கேஸ்கள், ஏதாவது நீங்கள் சொத்து விஷயமாக கேஸோ அல்லது ஏதாவது பழைய தொழிலோ நீங்கள் ஆரம்பிக்க நினச்சிங்கனாலோ, திருப்பி புதுப்பித்து ஆரம்பிக்க நினச்சிங்கனாலோ அது கட்டாயமாக வெற்றி ஒரு நிலையை தான் கொடுக்கும். சுக்கிரன் செவ்வாய் 2 பேருமே 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. 10ஆம் வீடுன்றது உங்களுடைய ராசியிலிருந்து மகர ராசி. இந்த மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் 2மே பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சமாகவும் சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வரப்போகிற இந்த ஒரு மார்ச் மாதம் எதிர்பாராத ஒரு பணமழையையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அமையப்போகிறது. சனி பகவான் ஆட்சி பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கிற காரணம், அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிற ஒரு காரணம் ஒரு சில மேஷராசி நேயர்கள், குறிப்பாக அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது கொஞ்சம் உடல்நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. அதனால் உடல்நிலையை சீராக பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் பிரயாணம்லாம் மேற்கொண்டிங்கன்னா கொஞ்சம் இந்த திருடர்கள் கிட்டேருந்து ஜாகிரதையாக உங்களுடைய உடைமைகளை பார்த்துக்கோங்க. புதன் கும்பராசியில் சனி கிரகத்தோடு சேர்ந்து பயணிக்கிற இந்த ஒரு காலம் மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஒரு சமமான நிலையாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தீர்ந்து நல்லா அதோடைய ஆழத்தை புரிஞ்சிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப குறிப்பாக இந்த மேஷ ராசி மாணவர்கள் இந்த வியாழக்கிழமை ஆச்சுன்னா குரு பகவானுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை சொல்லி வர ரொம்ப நன்மை கிடைக்கும். மாணவர்கள் குறிப்பாக இந்த மேஷ ராசி மாணவர்கள் இந்த வியாழக்கிழமை ஆச்சுன்னா குரு பகவானுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை சொல்லி வர ரொம்ப நன்மை கிடைக்கும். மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் 2024 எந்த கிரகமும் நல்ல ஒரு இடத்துல இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் நட்பு இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் நன்மையாகவே முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.